அவர் வந்து கேட்குறாரு முதல்வர், நான் ஏன் தோற்று போயிட்டேன், எனக்கு வந்து கொடுங்க. நல்ல உண்மையில ஐயா உங்களை நான் பாராட்டுறேன். அதுக்குன்னே ஒரு இணையதளம் வச்சு அதில் உங்களோட கருத்துக்களை இந்த இணையதளத்தை சொல்கிற கருத்தை நான் இப்போ உங்களுக்கு உங்கள் யூடியூப்பில் நான் சொல்கிறேன். ஐயா நீங்கள் தோற்று போனதுக்கு காரணமே தலித்துக்கு விரோதமாக உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் நடத்தி விட்டார்கள். அவர் சொல்கிறார் மதுரையில் அதிகமாக இருக்குன்னு. அப்போ மதுரையில் இருக்கிற அமைச்சரும் தோற்றுருக்கிறார்ல, ஒன்றோட ஒன்று நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும். அப்போ காரணம் உங்களுக்கு புரிபடுதா? நீ ஏங்கயா அங்கே போய் இங்கே போய் குழம்புறீங்க? தலித்து ஓட்டு உங்களுக்கு கிடைக்கல. அதுவும் பாருங்கள், இப்போ விஜய் ஜெயிச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பூரா ஜெயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி எங்கே நம்ம காஞ்சிபுரத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு, திருவள்ளூரில் ஜெயிச்சிருக்கிறாரு, வேலூரில் ஜெயிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படின்னா படித்த தலித் இளைஞர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்களே. மதுரை சிட்டியில் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க, மதுரை மாவட்டங்கள் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்களே. எங்கே இவங்க நிறைய தோற்றுருக்காங்க அதையும் பார்க்கணும். விழுப்புரம், கடலூர், இப்போ அந்த பக்கத்தில் வந்து அவ்வளோ வெற்றி பெறலை. அதோட யார் வெற்றி பெற்றிருக்காங்க? அங்கே ஏடிபி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றோட ஒன்று பொருத்தி பார்க்கப்படும் பொழுது தலித்து மக்கள் தான் இன்றைக்கி விஜய் வந்து முதல்வராக்கி இருக்கிறார்.